சார் விஜயனுடைய ஒரு சுற்றுப்பயணம் சுவாரஸ்யமா இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் நிறைய இடங்கள்ல வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸ் நடுவில் விட்டதா இருக்கட்டும், எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு அவரை டார்கெட் பண்ணி வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை கொண்டுட்டு வரணும்னு பார்த்துருக்காங்கன்ற மாதிரியான ஒரு செய்தி இருக்குது. ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சி இவ்வளவு பெரிய ஒரு தடையை வந்துட்டு ஒரு வளரும் அரசியல்வாதி கொடுக்குமா? கொடுக்க கூடாது. ஆனா திமுக என்பதால் நிச்சயமாக கொடுப்பார்கள். இது எதிர்பார்த்த ஒண்ணுதான். இன்னொன்னு, எத்தனையோ புதிய கட்சிகள்லாம் வந்திருக்கு. என்ன, இப்போ உதாரணத்துக்கு சீமானுடைய நாம் தமிழரே எடுத்துங்க. இப்ப அந்த கட்சியை கண்டெல்லாம் திமுகவுக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்கா, பதட்டம் இருக்கா? ஏன்னா அது ஒரு செல்லாத காசு, எந்த காலத்திலும் நம் வெற்றியை பாதிக்காது. ஏன்னா இது வந்து ஒரு சிறு கூட்டம் அப்படிங்கிறதுனால அவங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே இவங்க நினைக்க மாட்டாங்க. ஆனா விஜய்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர். இப்ப அவர் கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு கூடுகிற கூட்டம்ங்கிறது நிச்சயமா திமுகவை பெரிய அளவுல ஷேக் பண்ணியிருக்கு. அதுதான் உண்மை. எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்முடைய ஆட்சி அதிகாரத்தை இவர் தட்டி பறிச்சிருவாரோங்கிற ஒரு பயம் வந்து திமுகவுக்கு வந்துருச்சு. அதனால தான் ஒரு பக்கம் சீமானை கூப்பிட்டு அவருக்கு பணம் கொடுத்து விஜய் குறித்து பார்த்தீங்கன்னா தாறுமாறா பேசுறதற்கு அவர் அசைன் பண்ணி விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட நேர்ந்து விட்ட ஒரு மனிதரா வந்து இப்ப சீமான் வந்து விஜயை திட்டிட்டு இருக்காரு. அதே நேரம் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவது, அந்த நிர்வாகிகளை வந்து அச்சுறுத்துவது, இதுதான் திமுகவுடைய முக்கியமான விஷயம். இப்ப திருச்சியில ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள், நிறைய நிபந்தனைகள் காவல்துறை மூலம் விதிப்பது.